ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பார்லி கிச்சடி. யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணிக்கணும்னு இருக்கீங்கோ, பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கட்டாயமாக இந்த பார்லியை பயன்படுத்தி ஏதான ஒரு ரெசிபி, கஞ்சியோ கிச்சடியோ பொங்கலோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிடணும். ராத்திரியே உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ பார்லியை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஊற வச்சுடுங்க. காலையில் அதை மிக்சியில் ஒரு ரவுண்ட் ஓட்டிடுங்க. ரவையாக இருக்கணும், அது நல்லா நைஸாக ஆகக்கூடாது, 1-2 இருக்கணும். இப்போது ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலை விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, மஞ்சப்பொடி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸில் எது உங்களுக்கு பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் சேர்த்தனையும் நல்லது. நான் இன்றைக்கி வெங்காயம், கேப்சிகம், உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸு எல்லாம் சேர்த்துருக்கேன். வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா வரும். கிச்சடினாலே எல்லாம் மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சால் தான் டேஸ்டியாக வரும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்த உடனே ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கட்டை மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பார்லி நிறைய மசாலாவை இழுத்துக்காது, அதனால பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துட்டு 1-2 உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா பார்லி, அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1:4 ரேஷியோவில் தண்ணி விடணும். அப்போ தான் கிச்சடி நல்லா வரும். 1 கப்பு நீங்கள் பார்லி எடுத்துட்டீங்க, 4 கப்ஸு வாட்டர் விட்டுட்டு கொதி வந்த உடனே குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசிலுக்கு வச்சுக்கோங்க. சூப்பராக வெந்து வரும். பார்த்துட்டு இருக்கீங்களா வீடியோவில் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. வெரி வெரி டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டின்றத விட ஆரோக்கியம் பார்த்துக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பார்லி பயன்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் பார்க்கணும் டெய்லின்னாக்கா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.